காலையில் ஸ்ரீ சாந்த காளியம்மன் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள கருங்குழி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சாந்த காளியம்மன் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் நவக்கிரகம் உள்ளிட்ட ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் தொடக்கமாக ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை, அனுக்ஞை வாஸ்து சாந்தி, பிரவேச பள்ளி, அங்குரார்ப்பணம், கடஸ்தாபனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷனம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 7 மணி முதல் காலையாக பூஜை ஆரம்பம். பாலிகை பூஜை, துவாரக பூஜை, வேதிகா பூஜை, வேத பாராயணம், மந்திர புஷ்பம் நடைபெற்றது. இரவு 9 மணி அளவில் மகா பூரணாகுதி, தீபாராதனையும் பிரசாதம் வழங்குதல், தொடர்ந்து சாமிக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நடைபெற்றது. மறுநாள் திங்கட்கிழமை கும்பாபிஷேகத்தன்று காலை 6 மணிக்கு மங்கள வாத்தியமும் 2ஆம் காலையாக பூஜை ஆரம்பம். தொடர்ந்து கோ பூஜை, தன பூஜை, கன்னிகா பூஜை, வடுகு பூஜை, நாடி சந்தானம், தத்துவ அர்ச்சனை, சதுர்வேத பாராயணம், ஸ்பரிசாதி, வசோதரா ஹோமம், நவக்கிரக ஹோமம், யாத்ராதானம், விளையாட்டு மந்திர புஷ்பம் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு பூர்ணாகிதி தீபாராதனையும், காலை 9:30 மணிக்கு கடம் புறப்பாடும், காலை 9:45க்கு விமானம் மகா கும்பாபிஷேகமும், காலை 10 மணிக்கு மூலவர் மகா அபிஷேகம் தீபாராதனையும், காலை 10:15க்கு அன்னதானம் வழங்குதலும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். அன்று மாலை 6 மணிக்கு சாந்த காளி அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. மறுநாள் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு முதல் நாள் மண்டல பூஜை ஆரம்பம். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கருங்குழி கிராம மக்கள் செய்திருந்தனர்.